காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. 8 இன்ச் அண்ட் அதே மாதிரி 10 இன்ச் வாங்கியிருக்கேன். இதை ஆல்ரெடி நல்லாவே பழக்கி கொடுத்ததுனால திருப்பி நம்ம பழக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 8 இன்ச்சில் வந்து அந்த பாயிண்ட் க்ரிப்பு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த 10 இன்ச்சில் வந்துட்டு இந்த கைப்பிடி வந்துட்டு சரியாக செட் ஆகலை. அந்த 8 இன்ச் வந்து நல்லா சைனிங்காக இருக்குது. ஆனால் இந்த 10 இன்ச்சில் வந்து சைனிங்காக இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மீனாட்சியில் வாங்கி இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறது. நான் ரிட்டன் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் கேட்டிருக்கேன். நான் அவங்ககிட்ட இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி பாப்போம் அவங்க ரிட்டன் வாங்கிக்கிறாங்களா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரியா 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் அயர்ன் கடாய் 2 வாங்கியிருந்தேன். 8 இன்ச்சில் ஒன்றும் 10 இன்ச்சில் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் நான் ரிசீவ் பண்ணியாச்சு. அந்த ஆர்டர் தான், அந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். நான் வந்துட்டு மீனாட்சியில் வாங்கியிருந்தேன் இந்த காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்டை. ஸோ இந்த டைம் தான் மீனாட்சியில் நான் ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக. அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இந்த பாக்ஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செக்யூர்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடாய் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு வந்து 1.9 kg இருந்துச்சு. அதே மாதிரி வந்து 10 இன்ச்சு வந்துட்டு 3.1 kg இருந்துச்சு. அதோட டயமீட்டர் மில்லிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து 0.5 மில்லிமீட்டர் தான். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த கடாயில் வந்து அந்த 2 கைப்பிடியும் பாருங்கள். ஒன்று நல்லா ஷைனாக இருக்கும், இன்னொன்று வந்து ஷைன் இல்லாமல் இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஸ்க்ரூ டைப்பில் உடனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆல்ரெடி நல்லா பழக்கியே கொடுத்ததுனால நம்ம திருப்பி வந்து பழக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து 8 இன்ச்சு காஸ்ட் அயர்னு. பாருங்கள், பேக் சைடில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயும் வந்துட்டு நல்லா வந்து ஷைனாக நல்லா பழக்கி கொடுத்துருக்காங்க. இந்த கைப்பிடி வந்து உடன் ஹேண்டிலாக இருக்கிறதுனால நமக்கு ஹீட் தெரியாது, நல்லா பிடிச்சிக்கலாம். நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட் வந்து நான் ஆஃபரில் வாங்கினதுனால இன்ச்சோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ரேட்டு 1918 ருபீஸ். ஆனால் நான் வாங்கினது 1199 ருபீஸ். பாருங்கள், இது வந்துட்டு 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சோட ரேட் நான் சொல்கிறேன். ஒரிஜினல் ரேட் வந்து 1598 ருபீஸ். ஆனால் நான் வாங்கினது 999 ருபீஸ் தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபர் இப்போ இருக்கா என்னன்னு தெரில, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வாங்கினது ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நான் வாங்கினேன். பாருங்கள், நான் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டேன். நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. இப்படி தான் தூக்குறது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு தூக்குறதுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த 10 இன்ச் கடாயில் வந்து அந்த உடன் ஹேண்டில் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது எனக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் அது எனக்கு கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகலை. கொஞ்சம் லூஸாகவே இருந்துச்சு. அது அந்த கைப்பிடி நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கலை. ஆனால் எனக்கு அந்த ரோலிங் வந்துட்டு ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. நம்ம சேனல் ஆரியா 360 நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த கடாயை வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இருக்கிறதுல இந்த ஒரு டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ணேன். நான் கண்டிப்பாக ரிட்டன் போடணும். ரிட்டன் போட்டுட்டு அந்த ரிக்வஸ்ட்டுக்கு அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ரிட்டன் எப்படி கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இந்த மீனாட்சியில் வாங்கின ப்ராடக்ட்டில் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரோல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இது வந்து க்ரிப்பாக பிடிக்கலை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த 2 கைப்பிடிக்கும் வித்தியாசத்தை. பாருங்கள், ஒன்று நல்லா ஷைனாக இருக்குது. பாருங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்குது. அந்த 8 இன்ச்சு நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிச்சு. ஆனால் இந்த 10 இன்ச்சில் தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. டோட்டலாக இந்த 2 கடாயோட டோட்டல் வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து 5 kg வந்துச்சு. இந்த கைப்பிடி பாருங்கள் கொஞ்சம் சொரன்னு தெரியுது பாருங்கள். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் அதை வந்து வெளியே ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். அந்த நாப் வந்து சரியாக போய் செட் ஆகாமல் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி நான் அன்பாக்சிங் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஆரியா 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ.